நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உயர்நீதிமன்ற மதுரை கிளை, அந்த மதுரை கிளையில் ஒரு பெஞ்ச் நீதிபதியாக இருக்கக்கூடிய இரு நீதிபதிகள், ஜிஆர் சுவாமிநாதன் என்ற நீதிபதியும் பி பாலாஜி என்று சொல்லப்படுகிற ஒரு நீதிபதியும், இருவர் அடங்கிய இந்த பெஞ்ச் ஒரு தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறது. ஜிஆர் சுவாமிநாதன் என்ற அந்த நீதிபதி ஏற்கனவே கடந்த காலங்களில், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கினார் என்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும். திருப்பரங்குன்றம் சர்வே கல்லில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்து தீர்ப்பு வழங்கியவர் இந்த ஜிஆர் சுவாமிநாதன். பொது இடங்களில் மாடு அறுக்கக்கூடாது என்று தவறான நோக்கத்தில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் முஸ்லிம்கள் யாரும் பக்ரீத் பண்டிகைக்கு மாடுகள் ஆடுகள் அறுப்பதில்லை. அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில்தான் அறுத்து வருகிறார்கள். ஒரு தேவையில்லாத சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு சங் பரிவார் அமைப்பைச் சேர்ந்த, இந்து மக்கள் கட்சி என்ற அமைப்பைச் சேர்ந்த ஒருவன், அதே மதுரை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஒரு வழக்கு போட்ட, பொதுநல வழக்கு என்ற பெயரில் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவும் சலசலப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் போடப்பட்ட வழக்கில் அவர் எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்தார் என்று நம் எல்லோருக்குமே தெரியும். மாடு இருக்கிற விஷயத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு, கார்த்திகை தீபத்தின் போது சர்வே கல் என்று சொல்லப்படுகிற தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கல்லில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய அந்த தீர்ப்பு உட்பட ஆர்எஸ்எஸ் பாஜக சங்பரிவார்களை திருப்திப்படுத்தும் ஒரு தீர்ப்பைத்தான் கடந்த 2 வழக்குகளில் அவர் வழங்கியிருக்கிறார். பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர் என்று நம் எல்லோருக்குமே தெரியும். அவர்தான் இந்த ஒரு தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறார். என்ன தீர்ப்பு என்று சொன்னால், தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கென்று இருக்கக்கூடிய 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதாவது 3% இடஒதுக்கீடு தமிழக முஸ்லிம்களுக்கு அமலில் இருக்கிறது. இந்த தமிழக முஸ்லிம்களுக்கென்று இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு, பேக்வேர்டு கிளாஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்று சொல்லப்படுகிற பிசிஎம் என்ற அந்த முஸ்லிம்களுக்கென்று கடந்த 2007ஆம் ஆண்டு சட்டமாக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கென்று இருக்கக்கூடிய 3% இடஒதுக்கீடு. அந்த 3% இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கென்று அரசு சார்பாக சமூக நீதியின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு அமல்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டை பற்றி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகள், அதாவது 20 வயதை 18 வயதை 15 வயதை கடந்திருக்கக்கூடிய பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் வரலாறு தெரியாது. தமிழகத்தில் பல வருடங்களாக முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. வெள்ளையர்களின் ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு தமிழகத்தில் இடஒதுக்கீடு இருந்தது. பிறகு வெள்ளையர்கள் ஆட்சிக்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராக காமராஜர் அவர்கள் வந்த பிறகு முஸ்லிம்களுக்கு என்று இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட அந்த வரலாறு உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியுமா என்று தெரியாது. இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான, அரசியல் சம்பந்தமான வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். வெள்ளையர்கள் காலத்தில் இருந்த இடஒதுக்கீடு முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது. அப்போருந்து
முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது தமிழகத்தில். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 69% பொதுவாக எல்லா பொது பிரிவினர் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த மொத்த இடஒதுக்கீட்டில் 69% விழுக்காடு இடஒதுக்கீடு என்று மொத்தமாக சொல்வார்களே, அதில் தான் முஸ்லிம்களும் வர வேண்டும் என்று பல்வேறு ஜாதிகளுக்கு மத்தியில் ஒரு ஜாதியாக முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த பிசி என்று சொல்லப்படுகிற எம்பிசி என்று சொல்லப்படுகிற அந்த பிரிவில் முஸ்லிம்களை சேர்த்திருந்தாங்க. முஸ்லிம்களுக்கென்று தனியாக இடஒதுக்கீடு கிடையாது. கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியலில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தி பல வருடங்களாக முஸ்லிம் அமைப்புகளில் சில அமைப்புகள் போராட்டம் நடத்தியது. இன்றைக்கு நாங்கள், என் வயதில் இருக்கக்கூடிய நான் உட்பட சிலர் மார்க்கத்தை பேசுகிற மாதிரி இடஒதுக்கீடுனா என்ன அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அன்னைக்கு பேசியிருக்கோம். எப்போனா 2007க்கு முன்னாடி. 2007க்கு முன்பு இடஒதுக்கீட்டை பற்றி அதிகமான உரைகள் மக்களுக்கு நிகழ்த்தப்பட்டது. அதிகமான மாநாடுகள், போராட்டங்கள் முஸ்லிம் இயக்கங்களின் சார்பாக நடத்தப்பட்டு, இடைவிடாமல் முஸ்லிம் இயக்கங்கள் நடத்திய போராட்டங்கள் தமிழக முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருந்த அந்த தனி இடஒதுக்கீடு போராட்டம். பெரும் போராட்டங்கள், இடஒதுக்கீடுக்காக பிரச்சாரங்கள், இடஒதுக்கீடுக்காக பல கண்டன உரிமை போராட்டங்கள், உரிமை முழக்கங்கள் நிகழ்த்தப்பட்டது. அதில் நாமளும் அதை நிகழ்த்தியிருக்கோம். இடஒதுக்கீடுனா என்னன்னு சொல்லி ஏற்கனவே நாம் பல முறை பேசியிருக்கோம். பல போராட்டங்கள், பல கடுமையான போராட்டங்கள், கண்டன முழக்கங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு முஸ்லிம்களின் தொடர் போராட்டம், முஸ்லிம்கள் பெரும்பாலும் போராடி கொண்டு இருந்தார்கள் தமிழகத்தில். அப்பொழுதுதான் 2007ஆம் ஆண்டு இந்த நடைமுறைக்கு வந்தது. முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் 3.5 என்ற கணக்கின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த தமிழகத்தின் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இடஒதுக்கீட்டை சட்டமாக்கினார். அதற்கு முன்பு இடஒதுக்கீட்டுக்கு 2006ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் அப்பொழுது முதல்வராக இருந்த, அதாவது 2001 இருந்து 2006 வரைக்கும் தமிழகத்தின் முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக கமிஷன் அமைத்தார். 2006ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, திமுக தலைமையிலான கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, முதலமைச்சராக பொறுப்புக்கு வந்த பிறகு 3% இடஒதுக்கீடு சட்டமாக்கப்பட்டுச்சு. இதுதான் இடஒதுக்கீட்டுடைய வரலாறு. அப்போ 2007 இருந்து இன்று வரை 3% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. பிசிஎம் என்று சொல்லப்படும். பிசி, எம்பிசி மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பிசிஎம் என்று சொல்லப்படும். அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தமிழகத்தில் பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுகிற பரம்பரை முஸ்லிம்களுக்கு அந்த இடஒதுக்கீடு சட்டமாக இருக்கிறது. இந்த லப்பை, மரைக்காயர், தக்குனி, சையது, ராவுத்தர் என்றெல்லாம் இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள பிரிவுகள் கிடையாது. முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள். இந்த அடிப்படையில் தான் ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்று சொல்லப்படுகிற சாதி சான்றிதழ், முஸ்லீம் லப்பை, முஸ்லீம் தக்குனி, முஸ்லீம் மரைக்காயர் என்று ஜாதி சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. அந்த இடஒதுக்கீட்டை முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் குறைவு, பயன்படுத்தாதவர்கள் அதிகம் இன்னைக்கு வரைக்கும். அப்போ இந்த இஸ்லாத்துக்கு வராங்களே அந்த மக்கள் இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. பிற மதத்திலிருந்து யார் சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை தழுவி வருகிறார்களோ அவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். ஏன்னா அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க முஸ்லீம்கள் ஆகிடுறாங்க, அவங்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். சட்டப்படி பார்க்க போனால் அதான் யதார்த்தம். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவிய பரமசிவம் என்ற ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை சமீர் அகமது என்று மாற்றி தனக்கு பிசிஎம், பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் என்ற அடிப்படையில் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்.
இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும், நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும், மற்றொரு நீதிபதியான பிபி பாலாஜி என்று சொல்லப்படுகிற நீதிபதி அவர்களும் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு, முஸ்லிம் சமூகம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை தான் வழங்கியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இந்த முஸ்லிம்களுக்கென்று இருக்கக்கூடிய 3.5 என்ற விழுக்காட்டின் அடிப்படையில் 3% இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகிறதே, அந்த இடஒதுக்கீடு புதிதாக ஒரு மதத்திலிருந்து, இந்து மதத்தில் இருந்து அல்லது ஏனைய கிறிஸ்துவ மதம் போன்ற மதத்திலிருந்து ஒருவர் இஸ்லாத்திற்கு மாறினால், குறிப்பாக இந்து மதத்திலிருந்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவினார், இஸ்லாத்திற்கு மதம் மாறியவருக்கு அந்த சலுகைகள் கிடைக்காது, அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவர்கள் பயனடைய முடியாது என்று சொல்லி அந்த இடஒதுக்கீடு சலுகை இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு செல்லாது என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். தீர்ப்பை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், கடந்த 2024ஆம் ஆண்டு திமுக அரசு ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணுச்சு, அரசாணை. என்ன அரசாணை அப்படின்னு சொன்னால், முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்கனவே 2007 இருந்து இன்று வரை நடைமுறையில் இருக்கிற 3% இடஒதுக்கீட்டை இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், பிற மதத்தில் இருந்து, இந்து மதத்திலிருந்தோ அல்லது ஏனைய மதத்திலிருந்தோ இஸ்லாத்துக்கு வருகிறார்களே, அந்த மதம் மாறிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புது முஸ்லிம்களுக்கும் அது பொருந்தும் என்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. திமுக அரசு பாஸ் பண்ண அந்த ஜிஓவை கேன்சல் பண்ணி கடந்த முந்தைய அரசான திமுக அரசு கொண்டு வந்த அரசாணையை ரத்து செய்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இதை வழங்குவதன் மூலமாக ஏற்கனவே இஸ்லாத்திற்கு, இந்து மதத்திலிருந்து யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவுகிறார்களோ அவர்களை வெறுப்பதும், அவர்களை அடக்குமுறைகள் அவர்களின் மீது நிகழ்த்தப்பட வேண்டும், அவர்களுக்கு எந்த ஒரு அரசு சலுகையும் கிடைக்கக்கூடாது என்று முஸ்லிம்களை வெறுப்பதை போன்று இஸ்லாத்துக்கு வருபவர்களையும் இந்த சங் பரிவார் அமைப்புகள் வெறுத்து கொண்டு அவர்களுக்கு எதிராகவும் பல சூழ்ச்சிகள், சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டு தான் இருக்கிறது. முழுக்க முழுக்க மதவாத பாஜக கும்பல்களை திருப்திப்படுத்தும் விதமான ஒரு தீர்ப்பை கொடுத்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பைத்தான் இவர் வழங்கியிருக்கிறார். ஒருவர் மதம் மாறினால் அவர் முஸ்லிம்களுக்கென்று, இஸ்லாத்துக்கு ஒருவர் மதம் மாறுகிறார் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு சலுகையை அவர் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வது இந்திய அரசியல் சட்டம் பிரிவு 14 மற்றும் ஆர்டிக்கல் 25 என்று சொல்லப்படுகிற அந்த பிரிவுகளுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. ஒருத்தன் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறான்னு சொன்னால் அது தனி மனித உரிமை, தனி மனித சுதந்திரம். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் வேறு மதத்துக்கு மாறுவதை யாரும் தடுக்க முடியாது, அது அவனுடைய உரிமை என்று நம்ம நாட்டு அரசு சொல்லுது, நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது. இந்திய கான்ஸ்டியூஷன் என்று சொல்லப்படுகிற இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது, மதமாற்றம் என்பது தனி மனித சுதந்திரம், தனி மனித உரிமை. ஒருத்தன் இஸ்லாத்துக்கு மாறுறான், பிற மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறுறான், அல்லது பிற மதத்தில் இருந்து கிறிஸ்துவத்துக்கு மாறுறான், அல்லது பிற மதத்தில் இருந்து இந்து மதத்துக்கோ கிறிஸ்துவத்துக்கோ ஒருத்தன் மாறுறான்னு சொன்னால், மதமாற்றம் என்பது தனி மனித உரிமை, அது ஒரு தனி மனித சுதந்திரம். அந்த உரிமையில் கை வைக்கிற அதிகாரம் அரசுக்கும் கிடையாது, நீதித்துறைக்கும் கிடையாது. அப்போ விரும்பியவர் விரும்பிய மதத்துக்கு மாறுவதற்கும், அவங்க சார்ந்திருக்கிற மதத்தை பின்பற்றுவதற்கும், அவங்க சார்ந்திருக்கிற மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் நம்ம நாடு அரசமைப்பு சட்டம், இந்திய அரசமைப்பு சட்டம் அனுமதி கொடுக்குது. இப்படி இருந்தும் கூட இந்த உண்மைகளையெல்லாம் தெரிந்த, அறிந்த, படித்த அந்த நீதிபதிகள் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல், கருத்தில் கொள்ளாமல், எடுத்த எடுப்புலையே, அதாவது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் எடுத்தேன் கவிழ்த்தேன்கிற மாதிரி ஒருத்தர் வழக்கு போடுறாரு. நான் இஸ்லாத்துக்கு மாறிட்டேன், என் பேர் பழைய பேர் பரமசிவம், இந்து மதத்திலேருந்து நான் இஸ்லாத்துக்கு மாறிட்டேன், என்னுடைய புது பெயர் சமீர் அகமது, எனக்கு பிசிஎம்னு போட்டு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டார்னா,
அது அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்க வேண்டியது அவங்க கடமை. எல்லா விதமான சட்ட நுணுக்கங்களையும் அவங்க பார்க்கணும். இது சம்பந்தமாக நம்ம சட்டம் என்ன சொல்லுது, மதம் மாற்றங்கிறது கட்டாய மதம் மாற்றம் தான் நம்ம நாட்டில் சட்ட விரோதம். விரும்பி ஒருத்தர் மதம் மாறினார்னா அது அவருடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட சுதந்திரம். அதை பறிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு முறையான தீர்ப்பு வழங்க வேண்டிய அந்த நீதிபதிகள், இது முஸ்லிம்களுக்குன்னு இருக்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்றதுன்னா, பரம்பரை முஸ்லிம்களுக்குன்னு அரசு கொடுத்த இடஒதுக்கீட்டை புதுசாக வந்தவங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்க யாரும் இதை பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு இது செல்லுபடியாகாதுன்னு ஒரு தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த தீர்ப்பு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள், இஸ்லாத்துக்கு வந்த மக்களை காயப்படுத்துவதோடு, அதுபோன்று இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரம்பரை முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் உரிமைகளும் இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க உரிமையை பறிக்கிற மாதிரி ஒரு செயல். அப்போ ஆர்டிக்கிள் 25க்கு எதிரான ஒரு தீர்ப்பாகவும், இந்திய அரசமைப்பு சட்டம் 14வது பிரிவுக்கு எதிரானதாகவும் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு சில மணி நேரத்தில் தமிழக அரசு, அதாவது தமிழக அரசின் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், சட்டத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஊடகத்தில் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லியிருக்கார். மேல்முறையீடு கண்டிப்பாக செய்யணும். இது தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு அப்பீல் செய்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதை ரத்து செஞ்சு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் அனுபவிக்கலாம், அவங்களுக்கும் அனுமதி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி தீர்ப்பு மாற்றி அந்த சமூக நீதி நிலைநாட்டப்படும் விதமாக, இஸ்லாத்துக்கு வந்தவர்களின் அடிப்படை உரிமைகள் கிடைக்கும் விதமாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டியது தமிழக அரசினுடைய கடமையாக இருக்கிறது. இதை தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் வன்மையாக கண்டிக்கிறது. இது போன்ற தீர்ப்புகள் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தமிழகத்தில் உண்டாக்கும். இந்த தீர்ப்புக்கு எதிராக முஸ்லிம் அமைப்புகள், இயக்கங்களில் யாரெல்லாம் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்களோ அந்த போராட்டத்தில் நீங்களெல்லாம் கலந்து கொண்டு, போராட்டத்தில் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு சிலர் மட்டும் கருத்து சொன்னால் பத்தாது, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் கருத்து சொல்லணும். இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இதை கண்டிக்கிறோம், இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இஸ்லாத்திற்கு வந்தவர்களை மிரட்டும் விதமான ஒரு தீர்ப்பு, நீ ஏன் இஸ்லாத்துக்கு மாறினங்கிற மாதிரி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இது. அப்போ இதை கவனத்தில் கொண்டு இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாம் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தீர்ப்பை கண்டித்து ஜனநாயக வழியில், அறவழியில் போராடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.